போன் அடிக்குது, எடுங்க. ஏன் போன் அடிக்கல? யாரதா இருந்தா என்ன, எடுத்து யாருன்னு கேட்க வேண்டியதானே? வேணுங்கிறவன் வந்து எடுத்து கேட்கட்டும். ஷோ, கட் ஆயிடுச்சு. என்னங்க இது, சின்ன பிள்ளைத்தனமா? நான் தான் அவன் சங்காத்தமே வேணும்னு இருக்கேன்ல. இப்படியே இருந்துருவீங்களா? அவர் அப்படி இருந்தா நான் இப்படியே தான் இருந்தாகணும். ஏன் நீ போன் எவ்வளவு நேரம் அடிக்குது, எடுக்கலாம்ல? ஹலோ, யாரு? கார்த்தியா? ஆமா, நீங்க? மோகன் இருக்காரா? ஒரு நிமிஷம். போன் அண்ணி, அவருக்கு தான் போன் சொல்லுங்க. என்கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, என்கிட்ட பேசுறவங்க என் நம்பருக்கு வர மாட்டாங்களா என்ன? ஐயே, என்னங்க இது? போன்ல ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. குடுறா. ஹலோ, நான் ராஜரத்னம் பேசுறேன். நீங்க கார்த்தியோட அண்ணியா? ஆமா. திவ்யா உங்க எல்லார பத்தியும் சொன்னா. திவ்யா எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கார்த்திக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருந்தீங்களாமே? ஆமா. முதல்ல திவ்யாவை நீங்க கோயில்ல வச்சு பார்த்ததா சொன்னா. ஆண்டவன் சன்னிதானத்துல வச்சு பேசின விஷயம் அது பொய்யா போயிடக்கூடாது இல்லையா? அதான் கல்யாண விஷயத்தை பத்தி கார்த்தியோட அண்ணன் கிட்ட பேசலான்னு போன் பண்ணேன். கொஞ்சம் இருங்க சார், இதோ பக்கத்துல தான் இருக்காரு, குடுக்குறேன். எங்க ஆர்ஆர் பேசுறாரு. நிஜமாதாங்க, கார்த்தி திவ்யாவோட கல்யாணத்தை பத்தி பேசணுமா? புடிங்க, பேசுங்க. ஹலோ, நான் ராஜரத்னம் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எல்லா விஷயத்தையும் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். பிடிச்சவங்களை சேர்த்து வைக்கிறதானே பெரியவங்களுக்கு அழகு. சார், நீங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே. சார், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? கல்யாண விஷயத்துல விளையாட்டா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிஜமா தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கே பொண்ணு வீடு பார்க்க வந்துருங்க. இன்னைக்கே வா? நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? இன்னைக்கு சாயந்தரம் 4 to 5 ரொம்ப நல்ல நேரம். வந்துருங்க, எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். சார், சரிங்க சார், கண்டிப்பா. எல்லாரும் அவசியமா வந்துருங்க. சரிங்க சார். சரி, வச்சிடுறேன். ராஜரத்னம் உன் கல்யாண விஷயமா பேச அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரா? இனிமே திவ்யா உனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, திவ்யா நடந்துகிட்டதெல்லாம் பார்த்து அவன் மேல எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. அதனால தாண்டா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி கார்த்தி, ரியலி சாரிடா. என்னன்னு நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? விடுன கார்த்தி, உன் காதல் நிஜம்டா, அது ஜெயிக்கும், கண்டிப்பா ஜெயிக்கும்டா. அண்ணே, நிஜமா எனக்காக ஃபீல் பண்றியா அண்ணே? ஏய், சத்தியமாடா, கண்ணெல்லாம் அதுவா கலங்கிருச்சு. நீ ரொம்ப நல்லவன்டா, உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். இரு, ரொம்ப புரியாத, கொஞ்சம் ஓவரா இருக்கு. டேய், நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கலாய்க்கிறியா? நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டதும் தப்பு, இப்படி ஓவரா ஃபீல் பண்ணி புழியறதும் தப்பு. நம்ம எப்பவும் போல நார்மலா இருப்போம். கரெக்ட் தானே நீ? கரெக்ட். சரி வா.